ஒன்மை டெய்லி வெல்வர்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய பேரை நம்ம வாழ்த்துறோம், அவங்கள பயங்கரமாக புகழ்கிறோம். அவங்க சும்மா ஏதாவது ஒரு பாட்டு பாடினா கூட எவ்வளோ அழகாக பாடுறாங்களா, எவ்வளோ அழகான ஒரு வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப புகழ்கிறோம். இன்னும் நம்ம சர்ச்லலாம் அழகாக மெசேஜ் கொடுக்கும்போது எவ்வளோ அழகாக பாஸ்டர் பேசுகிறாரு, எவ்வளோ அழகாக புரிகிற மாதிரி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப புகழ்கிறோம். அவருக்கு எவ்வளோ ஞானம் இருக்குது பற்றியா பைபிளில் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்கிறோம். இன்னும் சில பேர் யாராவது அவங்களுக்கு பிடிச்சவங்க இருக்கும்போது இவங்க செய்கிற காரியம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, இவங்களுக்கு எவ்வளோ திறமை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புகழ்கிறோம். ஆனால் நம்ம ஆண்டவரை நிறைய வேளையில் புகழ மறந்துடுறோம். அவர் மட்டும்தானங்க புகழத்தக்க ஒரு தேவனாக இருக்கிறாரு. மற்றது எல்லாமே ஒரு டெம்பரரான ஒரு விஷயம் தானங்க. வசனம் அதான் சொல்லுது, 1 நாளாகும் 16:25 கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் யார் யாரையோ துதிக்கிறதுக்கு பதிலாக யார் யாரையோ ப்ரைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக உண்மையான தேவனை நம்ம துதிப்போம். அவர் தானே நமக்கு எல்லா காரியத்தையும் இந்த உலகத்தில் செஞ்சிட்ருக்காரு. அவரை மட்டும் துதிப்போம். அவர் மட்டும் தான் துதிக்க பார்த்துட்டா இருக்காரு. நீங்கள் ஆசிரிக்கப்பட்டவர்கள், தேவன் உங்களையும் ஆசிப்பராகாமல்.